ஹாய் கைஸ், நம்ம இன்னைக்கு சண்டே மினி vlog பார்க்கலாமா? இன்னைக்கு தீரனுக்கு ஸ்டேட் லெவல் சிலம்பம் மேட்ச் இருக்கு. மண்ணடி வரைக்கும் போகணும். அதனால காலையிலே எழுந்து நாங்க கிளம்பி வந்துட்டோம். போனதுமே தீரனுக்கு மாஸ்டர் பிராக்டிஸ் பண்ண வச்சிட்டு இருந்தாரு. சிலம்பம் பண்ணும்போது ஹெவியா சாப்பிடக்கூடாது, அதனால ஒரே ஒரு தோசை மட்டும் வீட்லயே ஊட்டிட்டு கூப்பிட்டு வந்துட்டோம். நானும் அவரும் அங்க இருக்கிற கடையில பூரி உருளைக்கிழங்கு மசாலா வாங்கி சாப்பிட்டுட்டோம். அதுக்கப்புறம் மாஸ்டர் எல்லாரையும் ஏஜ் கேட்டகரி வைஸ்ல பிரிச்சு வச்சுட்டு லைன் அப் பண்ணிட்டு காம்படிஷனுக்கு எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. இது தீரனுக்கு செகண்ட் டைம் ஸ்டேட் லெவல் மேட்ச். ஆல்ரெடி நேஷனல் லெவல் மேட்சும் ஒன் டைம் அட்டன் பண்ணிருக்கான். எல்லாத்துலயுமே ஃபர்ஸ்ட் பிரைஸ் கோல்டு மெடல்லாம் அடிச்சிருக்காரு. ஆனா இந்த தடவை தீரன் ஜஸ்ட் மிஸ்ல செகண்ட் பிரைஸ் வாங்கிட்டான். ஆனா தீரன் ஸ்டேஜ்ல இருந்து இறங்குனதும் எங்க கிட்ட சொன்ன ஒரே வார்த்தை, இந்த தடவை மிஸ் ஆயிடுச்சு, நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பா ஃபர்ஸ்ட் பிரைஸ் தான் நான் எடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஆனா நாங்க அவங்க கிட்ட சொன்னது, ஜெயிக்கிறதும் தோக்குறதும் முக்கியம் இல்ல, போட்டியில கலந்துக்கிறது தான் ரொம்ப முக்கியம். அதனால ஒன்னும் பிரச்சனை இல்ல, விடு பாத்துக்கலாம்னு சொல்லிட்டோம். வந்த ஸ்டூடெண்ட்ஸ் பேரண்ட்ஸ் எல்லாருக்குமே அவங்க லஞ்ச் ப்ரொவைட் பண்ணிருந்தாங்க. வெஜ் பிரியாணி, கேசரி, தயிர் பச்சடி கொடுத்திருந்தாங்க. நான் எங்க அம்மாவை வேற லஞ்ச் செய்ய சொல்லியிருந்தேன். இங்க இருந்து போற வரைக்கும் கொஞ்சம் பசி தாங்கிறதுக்காக லைட்டா மட்டும் சாப்பிட்டுட்டு நாங்க 3 பேரும் கிளம்பிட்டோம். தீரன் மார்னிங் சாப்பிட்டதுக்கு அப்புறம் எதுவுமே சாப்பிடல, வெறும் தண்ணி மட்டும் தான் குடிச்சிட்டு இருந்தான். அதனால ரிட்டர்ன் போகும்போது ஒரே வாமிட் பண்ணிட்டு இருந்தான். அதனால அவனுக்கு மட்டும் ஒரு மில்க் ஷேக் வாங்கி கொடுத்துட்டு வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துட்டோம். தீரன் கப்போட போனதும் அம்மா வீட்டுல எல்லாருமே பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பி ஆயிட்டாங்க. நான் மதியம் லஞ்சுக்கு பிரியாணி, சிக்கன் 65, மட்டன் தொக்கு, முட்டை வச்சு சாப்பிட்டுட்டேன். சாப்பிட்டு முடிச்சதுமே நான் அங்க இருந்து கிளம்பிட்டேன். ரொம்ப டயர்டா இருந்தது. ரிட்டர்ன் வரும்போது மட்டும் மண்டபத்துக்கு போயிட்டு அவ்வா தாத்தாவை பார்த்துட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். தீரனும் அவரும் மதியம் லஞ்ச் சாப்பிடவே இல்லை. அதனால வரும்போது மட்டும் பிரியாணி வாங்கிட்டு நாங்களும் வீட்டுக்கு வந்துட்டோம். அடுத்த வீடியோல பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.